வெல்கம் டு சந்தா சமையல். நம்ம இன்றைக்கி தஞ்சாவூர் உரப்பு அடை எப்படி செய்கிறது பார்க்கலாம். இட்லி அரிசி 100 கிராம் சேர்த்துக்கலாம். பச்சை அரிசி 100 கிராம் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 100 கிராம் சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு 100 கிராம் சேர்த்துக்கலாம். 100 கிராம் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். 4 மணி நேரம் ஊற விடணும். மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து ஓரளவு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அரைச்ச காஞ்ச மிளகா கூடவே ஊற வச்ச அரிசி பருப்பு சேர்த்துருக்கேன். பாதி அளவு மட்டும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஸ்மால் சைஸ் வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கைப்பிடி அளவு தேங்காய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கைப்பிடி அளவு சொரக்காய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். தவா சூடானதும் 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது அடை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ வேக விடணும். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டிருக்கேன். இந்த பக்கத்துலேயே லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். இப்போ 2 பக்கமும் வெந்திருக்கு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு தஞ்சாவூர் உரப்பு அடை ரெடி ஆகிடுச்சு. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.